அண்மை செய்தி. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட அனுமதி கோரி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் கேரள அரசு விண்ணப்பம் செய்துள்ளது. கேரள அரசின் விண்ணப்பம் இன்றைய கூட்டத்தில் பரிசீலிக்கப்பட இருந்த நிலையில் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. தற்போது உள்ள முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட கேரள அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் கேரள அரசின் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு மற்றும் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்காக மத்திய அரசிடம் கேரள அரசு அனுமதி கோரியுள்ளது. இதனால் தமிழக விவசாயிகள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளதால் கேரள எல்லையில் பதற்றம் நிலவுகிறது. இதனிடையே மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் கேரள அரசு அளித்துள்ள விண்ணப்பம் மீது இன்று நடக்க இருந்த பரிசீலனை திடீர் ரத்தாகியிருக்கிறது. முல்லை பெரியார் அணை கடந்த 128 ஆண்டுகள் பழமையானதாகும். அதனால்தான் தற்போது இது பலவீனமாக உள்ளது. எனவே புதிய அணை கட்ட வேண்டும் என கேரள அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இதற்காக அனுமதி கேட்டு கேரள அரசு கடந்த ஜனவரியில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்திடம் மனு அளித்திருந்தது. அந்த மனுவில் முல்லை பெரியாறு அணை கட்டப்பட்டு 128 வருடங்கள் ஆகிவிட்டதால் அணையின் கீழ் பகுதியில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வனவிலங்குகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகும். எனவே தற்போதுள்ள அணைக்கு 1200 அடிக்கு கீழே புதிய அணையை கட்டிய பிறகு பழைய அணையை இடிக்க அனுமதி வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. புதிய அணை கட்டுவதற்கு மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்திடம் கேரள அரசு அளித்திருந்த விண்ணப்பமானது இன்று பரிசீலனைக்கு நிபுணர் குழுவின் பரிசீலனைக்கு பட்டியலிடப்பட்டது. இதற்கு விவசாயிகள் தரப்பில் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில்தான் இந்த கூட்டம் என்பது திடீர் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கேரள அரசின் விண்ணப்பம் இன்றைய கூட்டத்தில் பரிசீலிக்கப்படுவதாக இருந்த நிலையில் கூட்டம் ரத்தானதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்மை விவரங்களுக்கு நன்றி நந்தினி.